வெற்றிவேல் முருகா. வீட்டில் பயன்படுத்தும் நிறைய பொருட்களில் மிக முக்கியமான ஒன்று துடைப்பம். வீட்டில் துடைப்பத்தை தவறான முறையில் பயன்படுத்தும் போது கடுமையான வறுமைக்கு வழிவகுக்கும். லக்ஷ்மி தேவி அப்படிப்பட்ட வீட்டில் தங்குவதே இல்லை. துடைப்பத்தை எப்பொழுதும் நன்றாக வைத்திருங்கள். வாஸ்துப்படி துடைப்பத்தை நன்றாக வைத்திருப்பது அன்னை மகாலட்சுமியை வணங்குவதற்கு சமம். அது வீட்டில் வளர்ச்சியையும் செழிப்பையும் அதிகப்படுத்தும். பெண்கள் வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுது சில தவறுகளை தவிர்க்க வேண்டும். சுத்தப்படுத்தும் முறை தவறாக இருந்தால் அந்த வீட்டில் ராகுவும் கேதுவும் இருப்பதாக நம்பப்படுகிறது. இது வறுமையை கொண்டு வரும். துடைப்பம்தானே என்று அலட்சியம் வேண்டாம். லக்ஷ்மி வாசம் செய்யும் 108 மிக முக்கியமான பொருட்களில் ஒன்று துடைப்பம். வீட்டில் பயன்படுத்தும் துடைப்பத்தை பலர் கண்களில் படுமாறு வைக்க வேண்டாம் என்பதில் இருந்து பழைய துடைப்பத்தை என்ன செய்ய வேண்டும் என்பது வரை சாஸ்திரங்களில் உள்ளது. நண்பர்களே, தோழிகளே, அதுபோல் வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுது பல முக்கியமான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் அன்னை மகாலட்சுமியின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும். இதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நான் உங்கள் வைஷ்ணவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் வீட்டில் நேர்மறை ஆற்றலை பராமரிக்கவும் லக்ஷ்மி தேவியின் அருளை பெறவும் சுத்தம் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. சுத்தமான மற்றும் நன்று பராமரிக்கப்படும் வீட்டில் மகாலட்சுமியின் அருளினால் குடியிருப்பவர்களுக்கு ஆரோக்கியம், செல்வம், நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கிறது. வாஸ்துப்படி மதிய நேரத்தில் வீட்டை துடைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. சூரியன் உச்சத்தில் இருப்பதாகவும் மற்ற வேலைகளுக்கு இதுவே உகந்தமான நேரமாகவும் கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் துடைத்தால் சூரியனின் முழு அருளும் கிடைக்காது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் துடைப்பதை தவிர்க்கவும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி வீட்டிற்கு நுழைவதாக நம்பப்படுவதால் குப்பையை கொட்டுவதற்கு இது சரியான நேரம் அல்ல. இரவு நேரத்தில் வீட்டம் சுத்தம் செய்வது தவிர்க்கவும். இல்லை என்றால் ராகுவும் கேதுவும் வீட்டிற்கு வருவார்கள் என மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் எனவும் கருதப்படுகிறது. உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள். இதனால் வீட்டில் செல்வம் தங்காமல் வறுமையும் கடனும் அதிகரிக்கும். அத்தகைய வீட்டில் வறுமையும் நுழையும் என நம்பப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரங்களில் கல்லுப்பு மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த கல்லுப்பு உண்டு. கல்லுப்பு வீட்டின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். கல்லுப்பு வைத்து வீட்டை நாம் சுத்தப்படுத்தும் தண்ணீரில் கலந்து சுத்தம் செய்தால் எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றும். வீட்டில் அமைதி, செழிப்பு, நிம்மதி அதிகரிக்கும். அதேபோன்று வீட்டில் உடைந்த வாளி, குடங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உடைந்த வாளியை பயன்படுத்தினால் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் தோழிகளே. இல்லையென்றால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக ஒட்டடை அடிக்கக்கூடாது. மகாலட்சுமி வாசலோடு சென்று விடுவாள் என்பது ஐதீகம் உண்டு. செவ்வாய், வெள்ளி, ஏகாதசி, சதுர்த்தி, சஷ்டி, பௌர்ணமி போன்ற விரத நாட்களிலும் நாம் ஒட்டடை அடிக்கக்கூடாது. இந்த நாட்களில் குப்பையை வெளி வீசினால் செல்லப்போவது குப்பை மட்டுமல்ல, மகாலட்சுமியும் தான். லக்ஷ்மி தேவி வீட்டு வாசலில் வசிக்கிறாள் என்பது உண்மை. சுத்தம் செய்த பிறகு அந்த அழுக்கு தண்ணீரை வாசலில் ஊற்றக்கூடாது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், விளக்குமாறை கொண்டு குழந்தைகளையோ விலங்கினங்களையோ அடிக்கவே கூடாது. இது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே. இந்த தவறை செய்துவிட்டு நீங்கள் எவ்வளவு கெஞ்சி மன்றாடினாலும் லக்ஷ்மி தேவியின் கோபம் குறையாது. நீங்கள் தலைகீழ நின்றால் கூட மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும். வீட்டிலிருந்து ஒருவர் வெளியே சென்றவுடன் பெருக்கவும் கூடாது. மிகவும் இன்னொரு முக்கியமான பதிவு என்னவென்றால், நீங்கள் வீடு காலி செய்யும் பொழுது எல்லா பொருட்களையும் எடுத்து கொண்டு போகக்கூடாது என துடைப்பத்தை மட்டும் அங்கேயே விட்டு விடுவார்கள். அது செய்யவே கூடாது. ஏனென்றால் அந்த வீட்டில் நீங்கள் உங்களுடைய மகாலட்சுமியை அங்கேயே விட்டு விடுவதாக ஐதீகம். நீங்கள் அதே போன்று பழைய துடைப்பங்களை எடுத்து யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, வீசவும் கூடாது. அதை சேகரித்து வைத்து எரித்து விடுவது மிக மிக நன்மையை கொடுக்கும். ஏனால் அது காற்றோடு காற்று கலக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான எதிர்மறை பலன்களை கொடுக்காது. அதே மாதிரி நீங்கள் யாருடனாவது கடைகளுக்கு செல்லும் பொழுது
அவங்க துடைப்பத்தை வாங்கிக்கட்டும், நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கும் துடைப்பத்துக்கு மட்டும் பணம் செலுத்தவும் கூடாது, வாங்கி கொடுக்கவும் கூடாது. இந்த விதிமுறைகளை பயன்படுத்துங்கள். மகிழ்ச்சியான ஒரு அன்பான ஒரு குடும்பமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.